காரணமாக இருந்த பாஸ்டர் கிளாடிஸ் அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசத்தில் கடந்த பகல் காலத்திலே தேவனோடு பேசினார்கள். ஆமென். ஒரு சந்தேகம் போல கடந்த பகல் காலத்துல பேசுனது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தோடு பேசினா நான் சரி பண்ண வேண்டிய காரியங்களை சரி பண்ணேன்னு சொன்னவங்க அல்லையிலே சொல்லி பார்ப்போம். அல்லையிலே சொல்லி பார்ப்போம். எத்தனை பேர் காரணம் வந்தவங்க எல்லாம் கை வைத்து பார்ப்போம். சோத்திரம். இனி சொல்லுங்க, எத்தனை பேர் சரிப்படுத்துறீங்களா? சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரிப்படுத்தாத வேண்டும். ராத்திரி வேளையில் நாம் என்ன செய்யணும்? சரியாக வேண்டிய இடத்துல நாம் சரியாக வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். என்னே சுராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். என்னே சுராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். அலைவோடு வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அலைவோடு வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவன் படையும் நன்றோடு இயேசுவே. யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவன் படையும் நன்றோடு என்னே சுராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். என்னே சுராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். அலைவோடு வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை தரும். அலைவோடு வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை செல்ல. அன்றைய பரலோகத்தில் நல்ல தந்தையே, இந்த அருமையான நல்ல இரவேளைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் கர்த்தாவே இந்த ராத்திரி வேளையிலே வரும்படியாக பரலோகத்தில் தேவன் செய்த நல்ல கிருபையை நினைத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இந்த ராத்திரி வேளையிலே இந்த சபைக்குள்ளாக விதைக்கப்படுகிற வித்தானது 1 30 60 100 நல்லவரன் கொடுக்கத்தக்கதாக அமர்த்தி குலுக்கி கவிகிற நல்லவரோடு அவருடைய ஜீவிதங்களே தேவன் கொடுக்கத்தக்கதாக பரலோகத்தில் தேவன் செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திர கர்த்தாவே. இங்கிருந்து புறப்படுகிற வசனமானது அதை செய்து தீர்க்க வேண்டிய காரியத்தை நடப்பிக்கத்தக்கதாக பரலோகத்தில் தேவன் செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திர கர்த்தாவே. இதற்குள்ளாக கர்த்தாவே இந்த ராத்திரி வேளையில் யாராவது வியாதியோடு வந்திருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய வல்லமையின் கரமானது இறங்கி வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை பரலோகத்தில் தேவன் கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திர கர்த்தாவே. பிரச்சனையோடு மனபாரத்தோடு வந்திருக்கிறவர்களுடைய மனபாரத்தையோ பிரச்சனைகளையும் நீக்கிற ராத்திரி காலமாக மாற்றியிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திர கர்த்தாவே. என் தேவன் அப்படியே செய்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பகல் காலத்தில்
அவர்களுடைய தியானம் நிமித்தம் தேவனோடு பற்றுதல் நிமித்தம் நெருக்கப்படுகிறார்கள். அதுமல்ல கர்த்தாவே, இந்த ராத்திரி வேளையிலே நெருக்கங்கள் மாறட்டும், விடுதலைகள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. இந்த உலக யாத்திரையிலே நாங்கள் விசுவாசத்தோடு மரண பரியந்தம் போராட பரலோகத்தில் தேவ செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீரே பொறுப்பேற்றோடு வாதங்கள் ஜீவிக்கிறோம் என்பதற்குள்ள பரலோகத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகல் காலத்திலே நாம அவன் வெளிப்படுத்துகிற விசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். தலைக்கட்டாக நாம் நமக்கு பிரதிபலன் உண்டு என்கிற தலைப்பிலே நாம் வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தினுடைய அடிப்படையிலே அவன் நமக்கு பிரதிபலன் உண்டு என்கிற தலைப்பிலே நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? நாம் காலை பொழுதிலே தியானித்துக் கொண்டிருந்தோம். அவன் வாசிக்கலாம். அவன் வெளிப்படுத்துகிற விசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறார். எவ்வளவு பயப்படாதே, உத்தரப்படுவீர்கள். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். எதுவரைக்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? மரண பரியந்தமும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். மரணம், நான் சொன்னது போல மரணமானது நேரம் சமயம் நமக்கு தெரியாது, உண்மை என்பது நமக்கு தெரியும், நமக்கு தினந்தோறும் நடக்க முடியும். ஆமென். உண்மையில நாம் இருப்போம் என்றால் மரண பரியந்தமும் அந்த மரண பரியந்தம் நம்மளை என்ன செய்ய வேண்டும்? நிற்க முடியும், உண்மையாக நிற்க முடியும். ஆனால் உண்மை நமக்கு செய்ய தெரியாவிட்டால் மரணத்துக்கு அப்புறமாக நித்திய பாதாளத்துக்கு நேராக நடப்போம். நமக்கு தெரிந்த ஒரே விஷயம், மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படியாக இந்த ராத்திரி வேளையிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மீக ஜீவிதத்திலே இருந்தாலும் உலக பிரகாரமான காரியங்களை இருந்தாலும் ஒவ்வொன்றில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்றால் நித்தியத்திலே போகும்போது நாம் அந்த பரம காலானை சுதந்திரித்துக் கொள்ளும் போது, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்ளும் போது, நாம் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. காலத்திலே சொன்னது போல உங்களுக்கு தெரியும், உங்களில் எத்தனை பேர் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள், எத்தனை பேருக்கு நித்திய கிரீடம் அந்த ஜீவ கிரீடம் கிடைக்கும் என்று உங்களுடைய செயல்களை வைத்து, நீங்கள் நடக்கிற நடக்கை வைத்து உங்களை நிதானிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு என்ன பற்றி நன்றாக தெரியும் என்கிறது போல உங்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆமென். உங்களுக்கு தெரிகிறதை விட என் இயேசுவுக்கு மிகவும் அதிகமாக தெரியும். காரணம், அவனுக்கு துவக்கம் மட்டும் தெரியும். அவர் துவக்கினவர், முடிக்கிறது எப்ப முடிப்பேன் என்கிறது சகலத்தையும் அறிந்திருக்கிறபடியால் அவருக்கு முன்பாக சகலம் நக்னமாக இருக்கிறபடியினால் அவருக்கு முன்பாக நீ பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய வேண்டிய அவசியமில்லை. உண்மையுள்ளவராயிரு. அவர் அப்படி உண்மையுள்ளவராய் இருந்தால் அவன் நித்தியத்திலே அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வார். ஜீவ கிரீடம் எது? ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம் என்று சொல்லும் போது அதற்கு ஒரு ஜீவன் காணப்படுகிறது. அது பேசுமா? பேசும். அவன் எப்படி பேசும் தெரியுமா? நீ இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே எவ்விதமாக ஜீவித்தாயோ அந்த ஜீவனுக்கு தக்கதாக இயேசுவுக்காக ஜீவித்தாய் என்றால் அந்த ஜீவ கிரீடை இவ்விதமாக விழித்து சொல்லும். அவன் இந்த சகோதரன் இந்த சகோதரி நெருக்கம் வந்த போது, கஷ்டம் வந்த போது, நிந்தை வந்த போது, அவமானம் வந்த போது முறுமுறுக்கவில்லை, எனக்காகவே நின்றார் என்று அவன் அந்த கிரீடம் மற்றவர்கள் தாங்க அவர்களை பதித்து வைத்திருக்கிறவர்கள் விழித்து சொல்லிக் கொண்டே இருக்கும். அவன் எக்ஸாம்பிள் கூட சொல்லுகிறேன். அவன் ஒரு ஓட்ட பந்தயத்திலே 10-15 பேர் ஓடினாலும் கடைசியில் 3 பேருக்கு பிரைஸ் கொடுப்பாங்க. அவன் நடுவுல 1, அடுத்த 1, இந்த சைடு 1 சொல்லி, அப்போ அதுல ஃபர்ஸ்ட் உள்ளவங்களை எப்படி நம்ம தீர்மானிப்போம்? அவங்களுடைய கழுத்துல கிடக்கிற மெடலை வச்சு தீர்மானிப்போம். ஆமென். அவனுடைய தலையிலே இருக்கிற அவன் ஜீவ கிரீடம், அது பேசும் நீ எப்படி இந்த இடத்துல ஜீவித்தாய் என்பது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எனக்காக வாழ்வான் என்றால் அவனுக்கு உண்டு நாம ஜீவ கிரீடம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அந்த ஜீவ கிரீடம் பெற்றுக் கொள்ளவும் நாம் அந்த பழைய அவன் ஏதேன் தோட்டத்திலே நாம் தரித்த அல்லது ஆதாம் ஏவாளின் இடத்திலே இருந்த மகிமையின் சரீரத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கும்படியாக அவன் பிசாசு நமக்கு விரோதமாக போராடுவான். அவன் சொல்றவன் இல்லையா, அவன் ஒரு காலத்திலே ஏதேன் தோட்டத்திலே இருந்தவன். சொல்றவன் இல்லையா, அவன் அப்படி கூட சொல்ல போனா லூசிபர் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் the light bringer அல்லது அவன் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவன். ஒன்னு கூட சொல்ல போனா அவன் வெளிச்சத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை பகிர்கிறவன். அவன் சொல்றவன் இல்லையா, அவன் எசேக்கியேல் அவன் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் நினைக்கிறேன் 21வது அதிகாரம் அவன் அதில் நான் பார்க்கும் 28வது அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள வசனத்தை வாசிப்போம் என்றால் வாசிக்கலாம். ஒரு ஆளுக்கு நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனிலே இருந்தவன் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட. என்ன கேட்க தேவை ஜனங்களே, காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு காலத்திலே காப்பாற்றி கொண்டிருந்த மற்றவர்களே தன்னுடைய வியாபாரத்தினுடைய மிகுதியினாலே தன்னுடைய வியாபாரத்தினுடைய செழுமையினாலே தேவனிடத்திலிருந்து அகன்று போனார். சோதரம் இல்லையா, நீங்கள் மற்றவர்களை காப்பாற்றும்படியாக மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக மற்றவர்களுக்காக போராடும்படியாக தேவன் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் போராடவில்லை என்றால், நீங்கள் மெத்தனமாக இருக்கிறீர்கள் என்றால், பரலோகத்திலே போகும்போது உங்களுடைய தலையில நித்திய கிரீடம் அல்லது ஜீவ கிரீடம் உங்களுக்கு கிடைக்காது. மாறாக லட்சை மாத்திரம் உண்டாகும். அல்லேலூயா. மகன் காலத்தில் நான் உங்களிடத்தில் சொன்னேன், நீங்க யாரு? ஆட்டுக்குட்டிகள். யாரு? அவன் இங்க இருக்கிறவங்க யாரு? மேய்ப்பர். ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? பிரசவிக்கணும். பிரசவிக்கணும் என்னது? அவன் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை உள்ளாக கொண்டாட வேண்டும். இல்லாவிட்டால் பெண்ணா இருந்த ஆளா இருந்தாலும் அவன் மலட்டு தன்மையுள்ள ஆடுகளாக காணப்படும். ஆமென். சோத்ரம். அல்லேலூயா. இன்னைக்கு போயிட்டு வீட்டுல போயிட்டு நான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு சர்ச்சில் போனப்போ எனக்கு அன்னைக்கு புக் இருந்து நான் இன்னைக்கு மறந்துட்டேன். ஏதோ ஸ்பைரல் சின்ன ஒரு புக் இருந்துச்சு. அதை எடுத்து கிழிச்சு எல்லாருக்கும் கொடுத்தேன். ஏது ஃப்ரெண்டில் ஒரு 5 பேருக்கு பேர் எழுதுது. சோத்ரம். அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி வீட்டில் போய் எழுதி செய்யணும். ஒரு சின்ன பேப்பர் எடுக்கணும், பேரை எடுக்கணும். மாமன் ஒரு 5 பேருக்கு பேர் உனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிறவன் அல்லது உனக்கு சொந்தக்கார 5 பேர் ரட்சிக்கப்படாத 5 பேருக்கு பேர் எடுக்கணும். தினந்தோறும் அவனுக்கு வேண்டி நீ போராடணும். 2026 முடியறதுக்கு முன்னாடி சிலரை அது நேடணும். ஆமென். அல்லேலூயா. போதாது. அல்லேலூயா வரட்டும். சோத்ரம். சேர்த்து அவங்கள்ட்ட மட்டும் சொன்னதில்லை, உங்கள்கிட்டையும் சேர்த்து சொன்னதுதான். சோதரம். அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும். மற்றவர்களுக்காக திறப்பின் வாயில் நிற்க வேண்டும். யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார் என்று இப்பொழுதும் அந்த சத்தம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஆமென். இந்த ராத்திரி வேளையை சொல்லு, நான் போவேன், நான் ஜெபிப்பேன், நான் மற்றவர்களுக்காக இடிவில் நிற்பேன். நான் தீயில் போய்கொண்டிருக்கிற நரகத்திற்கு நேராக ஓடுகிற ஜனங்களை நான் விடுவிக்கும்படியாக நான் திறப்பின் வாயிலே நிற்பேன். அல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு ராத்திரி எழுதுவீங்க? இது அடிச்சா குடிச்சா எல்லாம் தொடங்கும் போது எத்தனை பேர் எழுதுவீங்க? 1 2. அடுத்தது நான் பேசுறது லேட்டா கேட்கும். எத்தனை பேர் எழுதுவீங்க? அந்த பிள்ளைக்கு கரெக்டா கேட்டிருக்கு, அது சொல்லுது எல்லாருக்கும் கரெக்டா கேட்குது. எத்தனை பேர் எழுதுவீங்க? 1. நல்ல கை வைக்கிறேன். 1. இனி யாரு? விட மாட்டேன். ஐயோ நான் விட்டுட்டு
கீழே இறங்கி வந்து உங்க ஹிஸ்டரி எல்லாம் தோண்டி எடுக்க போறேன். சோத்திரம். யாரு வேற சோத்திரம். நேரம் இல்லையா? இங்க உங்களுக்கு நேரம் இல்லையா? சோத்திரம். இங்க உங்களுக்கு சோத்திரம். நீங்க வேலைக்கு எல்லாம் போவீங்க, ஆனால் உங்களுக்கு 1 மணி நேரம் தெரிஞ்சு செபிக்க முடியாதா? சோத்திரம். கைய வைத்துங்க. எத்தனை பேர்? 1 2 3. அடுத்தது யாரு? விட போறதில்லை. அக்கா கம் அடிச்சாக்கா கொட்டை அடிச்சு எங்களுக்கு கை வைத்துங்க. ஜெபம் பண்ணல. சோத்திரம். முடியாதா? கை வைத்துங்க. சோத்திரம். இது என்ன தெரியுமா? என்ன தப்பா சொல்லிட்டு நாங்க ஜெபம் பண்ணி அது உள்ளாங்கன்னா எங்களுக்கு முன்ன இருக்க முடியாது. ஜெபிக்க வேண்டும். அவர்களும் உள்ளே வர வேண்டும். அதற்காக போராட வேண்டும். சோத்திரம். இன்னைக்கு எனக்கு ஸ்பைரல் மைண்டிங்கில் குறையாம 25 பேருக்கு பேர். எங்களுடைய சபையில் 25 பேருக்கு பேர். கூடுமே எல்லாம் குறையா. சோத்திரம். அது காரணம் எனக்கு 12ஆம் கிளாஸ் நினைக்கிறேன். 12ஆம் கிளாஸ்ல எங்க வீட்டுக்கு ஏறி போற இடத்துல ஒரு டெய்லர். அந்த டெய்லர் ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு பேசுறா, இந்த பெந்தகோஸ்துகார அந்த இதுல எங்க ஆளும் போவாது, எங்க குடும்பத்துல யாரும் போவாது. நான் கேட்டுட்டு போறேன். அன்னைக்கு பயங்கர அப்ப அந்த அவர் சிஎஸ் அவருக்கு தெரியாது யாருக்கு ஒரு ஆளுக்கு இயேசுவாரு. அவர் சிஎஸ் யாருக்கு ஒரு ஆளாவது இயேசு. எனக்கு இந்த ஃபேமிலி நல்லா தெரியும். அவங்க வந்து இந்த பெந்தகோஸ்துகார இதுல கூடுனவங்க உண்டு. ஐயா அந்த பெந்தகோஸ்துல கூடுனவங்க டிபிஎக்காரங்க சொல்லுவாங்க. சோதரன். அதெல்லாம் சிலவங்க சொல்லுகிற காரியம். அது சோதரன். அப்ப இந்த ஐயா வழியில் உள்ளவங்க அவங்க ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு இதை கேட்ட வெளியே இருந்து நான் கேட்டுட்டே உள்ள போறேன். என்ன கண்டோம்னா அவளுக்கு முன்னாடி ஒரு சம்மதிட்டாச்சு. அவ வெளியே வந்தா. எனக்கு நான் சைக்கிள் ஓட்டிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கு மனசுல ஒரு சட்டம் என்னது, பெந்தகோஸ்துகார் இவ்வளவு இழிவா பேசும். அந்த வீட்டுக்கு ஒண்ணு எங்க இருந்தாரு ஒண்ணு நான் கேட்டேன். எனக்கு காலேஜ் படிப்பு முடிச்சு நான் பைபிள் காலேஜ் படித்தேன். நான் எங்க மிஷனரி அங்கே வந்து போனேன். அந்த சமயம் இந்த குடும்பத்துக்கு ஒன்றுங்க இருந்தாரு. ஒரு நாளைக்கு நான் எங்க வீட்டில் வரேன். பைபிள் காலேஜ் படிக்கிறேன். நான் வீட்டுக்கு வரேன். எம்பி அடுத்த ஸ்டெப் எம்பி படிக்கிறேன். வீட்டுக்கு வரேன். எனக்கு ஒரு அண்ணன் வந்து இந்த ஏரியால அந்த உபதேசம் உள்ள சபை கேட்கிறது. அதே வீட்டில் உள்ள 2வது பையன் அவர் என்ன செய்தார், மஸ்கட்ல வேலைக்கு போனாரு. ஆண்டவர் விட அங்க படிச்சுட்டு நான் சொல்லுகிறது புரியுதா? இன்னைக்கு எங்க சர்ச்சில் ஆராதிக்கிறார். எங்க சர்ச்சில் வந்த போறதான் கல்யாணம் நடந்துச்சு. 2 பெண் குழந்தைகள். சோத்திரம். ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நீ அதை ஜெபம் போல எடுத்த, நீ விசுவாசத்தோடு ஜெபித்த. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசத்தோடு இத்தனை பேரை ஜெபித்தா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இதே போல இங்க விசுவாச கூட்டம் நடக்கும் போது சோத்திரம் இல்லையா பாஸ்டர் சொல்வார், நமக்கு இனி அடுத்தது பின்னாடி என்னது இடிச்சிட்டு புதுசா தொடங்கணும். காரணம் ஆளு இடம் ரொம்ப பிடிச்சது சில சர்ச்சைகள் எப்படி செய்வாங்க தெரியுமா? ரொம்ப நெருங்கி செய்வது. இது விசாலமா செய்திருக்காங்க கர்த்தராசிரியர். அப்ப நான் சொல்ல வந்தது, ஆமென், நான் விசுவாசிக்கிறேன். எப்படி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கான்னு கேட்டேன். அவங்க இப்ப என்ன அடிக்க வந்து போன பாக்கியாங்க. சொல்லுங்க, விசுவாசம் இருக்கா? உங்களுக்கு விசுவாசம் இருக்கா?
விசுவாசம் உண்மையிலே இருக்கா? உண்மையிலே இருக்கா? வாழ்க்கையை பற்றியுள்ள விசுவாசம் இருக்கா? இப்படிதான் போகணும் மைண்ட் இருக்கும். அப்படி இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. லட்சியத்தை அடையும் வரைக்கும் போராட வேண்டும். சோத்திரம். அது உனக்குள் வந்து சோத்திரம். எது? நினைக்கிறதை அடையும் வரைக்கும் போராட வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ராத்திரி ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். இன்னைக்கு ராத்திரி முதல் சோத்திரம் என்னது 5 பேருக்கு வேண்டி ஜெபம் பண்ணும். ஒரு நிமிஷம் கண்ணடைங்க. நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தாவே, கர்த்தாவே, இவர்களுடைய இருதயத்தில் தினந்தோறும் 5 பேர் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ஜெபிக்கும்படி உள்ள கிருபையை இவர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நான் போராடுகிறேன் கர்த்தாவே. இவர்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கொடு, ஆத்துமா தாகத்தை கொடு, போராட கிருபை கொடு கர்த்தாவே. ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் அவன் இந்த தேசத்திலிருந்து பல ஸ்தலங்களில் இருந்து வர பரலோகத்தின் தேவன் செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஆமென். நான் ஜெபம் பண்ணிட்டு நீங்க ஆமான்னு சொல்லிட்டீங்க. பரலோகம் கேட்டுட்டு இருக்கு. யாருங்களும் ஜெபம் பண்ணலன்னா ராத்திரி உறக்க வரும். இப்ப பாஸ்டர் விളിച്ച് தனியா ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ இந்த லூசிபருடைய வேலை என்ன? அவன் வெளிச்சம் கொடுக்கிறவன். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பு. அதாவது ஒரு சூரியன் ஒரு இடத்துல இருக்கிறது, சந்திரன் மற்ற இடத்துல இருக்கிறது. சந்திரனானது வெறுமை என்ன செய்ய முடியாது? வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணி இழுத்து என்ன செய்யும்? அவன் ராத்திரி வேளை வெளிச்சத்தை கொடுக்கிறது போல தேவனிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்று தேவனிடத்திலிருந்து அவன் விடுதலைகளை பெற்று ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியான வேலை யாருக்கு இருந்தது? இந்த லூசிபருக்கு இருந்தது. ஆனா ஒரு நாள் அவன் நினைச்சான், அவன் இது ஒண்ணு இல்ல, அவன் வியாபாரத்தின் மிகுதியினாலே மேற்றுமை உண்டானது. இன்னைக்கு காலத்தில் பல போதகர்களுக்கும் பல விசுவாசிகளுக்கும் ஒரு மேற்றுமை உண்டு. தேவனுக்கு மேலாக அவர்களுடைய நாங்கள் போய்விட்டோம் என்கிற மேற்றுமை. கொஞ்ச காரியத்தில் விடுதலை பெற்றிருப்பாங்க, கொஞ்ச நாள் ஆண்டவரிடத்திலிருந்து அவனுடைய சிலதை அவன் பெற்றிருப்பாங்க, அவன் ஆண்டவர் சிலதை பேசியிருப்பாரு. சில விடுதலைகள் அவர்கள் மூலமாக நடந்திருக்கும். உடனே என்ன நடக்கும்? மேட்டுமையானது உண்டாகும். இந்த அடுத்த காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கால சமம் இல்லாத ஒரு பையனுக்கு அவன் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தப்ப விடுதலை கொடுத்தார். அந்த பாஸ்டர் அந்த பையனை தோண்ட விடுதலை கொடுத்தார். அந்த பாஸ்டர் மாதிரி ஒண்ணு இல்லை. அவன் நாம ஒண்ணு இல்லை, நாம ஜஸ்ட் ஒரு உபகரணம். அவர் கேட்கிறது, உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறது போல பரம பிதாவானவர் அவர் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியினால் மாத்திரம் நீங்கள் கேட்கிறீர்கள். அண்ணாமன் நீங்க ஒண்ணு இல்லை, நீங்கள் தெரியாது தெரியாது, வெறும் மண்ணு. வெறும் இல்லையா? மண்ணு தானே. யாருக்கு டவுட் உண்டா? மண்ணு இருக்க இருப்பு பார்த்தா நாங்க மண் ஒண்ணு இல்லை. நாங்க இந்த மண்ணில் போக மாட்டோம். சோதரம் நாங்க எப்போ இப்படியே இருப்போங்கிற மாதிரியாக நினைப்பேன். நினைக்கிறேன். காலம் சொன்ன ஒரு காரியம் என்னது? இப்ப சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. என்னது? கால் எங்க நீட்டிட்டு இருக்கிறியா? கால் எங்க நீட்டிட்டு இருக்கிறியா? குழியில நீட்டிட்டு இருக்கிறியா? எப்பவும் வாரம் உண்டுன்னா நேர ஜெபம் உள்ள ஜீவிதம் செய்வி.
மகிமையினுடைய பலத்தை, இவனுடைய சூழ்ச்சி என்னன்னு சொல்லுகிறது. அவன் அந்த தேவதூதர்களை தள்ளினது நிமித்தம் நம்மளை ஆண்டவர் என்ன செய்தார்? தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். நம்மளை எதற்காக உண்டாக்கினார்? அந்த நித்திய கனானிலே போகும்படியா. சோதரம் எந்த இடத்துல? தூதர்கள் இருந்த இடத்திலே நம்மளை என்ன செய்கிறார்? சோதரம் அப்படிதானே? அப்படிதானே? சோதரம். அப்ப அவனுக்கு அந்த மகிமை தெரியும். அவனுக்கு அந்த மகிமை தெரிஞ்சவன் விடுவானா? விடுவானா? சோதரம் இல்லையா? டெய்லி காலம் வீட்டுக்கு ஒரு மாவு செட்டு வரைக்கும் மாவு வச்சுக்கோங்க. ஒருக்கா டெய்லி காலம் அப்படியே நின்று படுத்து மறைச்சி சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் கண்டா வீட்டு பக்கத்துல யாராவது பறிக்க வந்த முடியும்? அதை எப்படி விடுவிய? 4 மாதம் அவங்க 4 எண்ணி கவரை கெட்டி வைக்க டெய்லி தொடர்ந்து பார்ப்பேன். படுத்திருக்கான காரணம் பச்சோட்ட வச்சு படுப்பிக்கிறத விட இங்க வச்சு படுத்துறதுக்கு டேஸ்ட் வேற. ருசி கண்டவை விட மாட்டேன் என்கிறத போல பிசாசு அந்த இடத்தினுடைய மகிமையை கண்டது. அவனுக்கு ரட்சிப்பாண்டவர் என்ன செய்யல? கொடுக்க. காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு ஈக்குவலான ஒரு எசன்ஸ் அல்லது ஆமென் நாம் படைக்கப்பட்ட மனுஷர்களை போல உள்ள ஒரு படைப்பல்ல, அவனுடைய படைப்பு உன்னதமான படைப்பார். சோதரம் அல்லேலூயா. சோதரம். அவனுக்கு என்னென்ன இருந்து பாருங்க. அந்த இடத்துல கொஞ்சம் என்னெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கல்லுகள் சொன்னாங்க. என்னென்ன கல்லு? படிக்க பச்சை, புஷ்பராகம், மரதேகம், மரதேகம், இந்தர நீளம், மாணிக்கம், சகலது என்ன செய்யல? அவனுக்கு உடம்புற மனுஷன் அவன் விடுவான். அவன் திரும்ப அந்த இடத்தை எடுக்கிறதுக்கு என்ன தெரியுமா செய்கிறான்? நம்மள பாவத்துல பிள்ளை தள்ளி 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 போகும்போது அவனுக்கு சிந்தை என்ன தெரியுமா? யாரு சொர்க்கத்துல போகலன்னா நான் என்ன செய்வேன்? அதனாலதான் நான் கத்தி கத்தி உங்கள்கிட்ட சொல்லுகிறது, அவரை ஒருபோதும் வெட்கப்படுத்தாமல் இருங்களாமே. அவன் பிசாசுக்கு நேராக அல்ல, தேவனுக்கு நேராக ஓடுங்கள். பிசாசுக்கு ஓடாதீங்க, தேவனுக்காக ஓடுங்க. அவன் சோத்திரம் இல்லையா? அவன் நம்முடைய பாவங்களை அவனுடைய சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டிருக்கிறார். அவன் ஒரு ஸ்கூபா டைவர். ஸ்கூபா டைவர் உங்களுக்கு தெரியுமா? ஸ்கூபா டைவர் அவன் கடலுடைய ஆழத்தில் என்ன செய்வாங்க? போய் டைவ் பண்ணி படிப்பு பாறைகள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவன் மொத்தத்துல ஒரு ஆளுங்க போற முடியதை விட தெரியுமா? 40 மீட்டர். ஆஸ்திரேலியாவில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் 240 மீட்டர். அதுக்கு அவனுடைய நுரையீரல் எல்லாம் என்ன செய்ய தொடங்கிச்சு தெரியுமா? அது வந்து லங்ஸ் எல்லாம் சுருங்கது. இந்த பெரிய வேல் ஃபிஷ் அல்லது இந்த திமிங்கலங்கள் இருக்குல்ல, அதுவே போறது எங்க தெரியும்? எத்தனை கிலோ, எத்தனை ஆழத்துல தெரியுமா? 500 மீட்டர் ஆழம் அல்லது 600 மீட்டர் ஆழம். சோத்திரம் இல்லையா? உன்னுடைய பாவம் எங்க இருக்கு? சமுத்திரத்தில் எவ்வளவு ஆழம்? யாரு அளந்தது? சமுத்திரத்தின் ஆழத்தை ஒரு மனுஷனாலும் அங்க என்ன செய்ய முடியாது? போய் உன்னுடைய பாவம் என்னன்னு தோண்டி பார்க்க முடியாது. உன்னுடைய பழைய பாவத்தை யாராவது தோண்டணும்னா உனக்கு சிந்தையில பிசாசு கொண்டு வரானா நீ நினைச்சுக்கணும், இது உலக மனுஷனுடைய செயல் அல்ல. பிசாசு அந்த பாவத்தை திரும்ப நான் செய்யும்படியாக தோண்டனான்னு நினைச்சுக்கணும். அப்பவே ஆண்டவருடைய சன்னிதானத்துல நீ போராட தொடங்கணும். சொல்லுகிறது சமுத்திரத்தின் நாளத்திலே அவர் பாவத்தை போட்டதனுடைய காரணம் ஒருவரும். ஆனா பிசாசு அடிக்கடி நினைக்கிறான்,
அவனுடைய லிப்யதான் என்ன செய்யும்? அடிக்கடி லிப்யதான் வசனத்திற்கு எங்க இருக்கும்? லிப்யதான் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிற லிப்யதான் என்கிற பிசாசு அடிக்கடி அவன் நீ தேவனுக்கு நேராக நடக்கும் போது உன்னுடைய நடையானது ஸ்திரப்படாமல் இருக்கும்படியாக அவன் என்ன செய்வான்? உனக்கு விரோதமாக போராடுவான். உன்னுடைய ஆத்மீக ஜீவிதத்துக்கு விரோதமாக போராடுவான். என்ன கேட்கிற தேவனே, அவனுடைய ஆத்மீக ஜீவிதத்துக்கு விரோதமாக வருகிற போராட்டங்களை நீ எதிர்த்து அவன் இயேசுவுக்கு நேராக நீ நடப்பாய் என்றால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வாய். ஆமென். அல்லேலூயா. நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசிடத்திலிருந்து நமக்கு போராட்டம் உண்டு. அதுல நமக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை. சொல்றோம் இல்லையா? உங்களுக்காக அவன் அந்த பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அல்லேலூயா வீடு எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லேலூயா. அன்னைக்கு அல்லேலூயா 1200 ஸ்தாதி அளவு உள்ள ஆமென் ஒரு கட்டடம். நீங்க பார்த்திருப்பீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல எப்படி அதனுடைய ஸ்தாதி அளவு எப்படி இருக்கு? சோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? வாசிக்கிறோம். சதுரமாய் இருந்தது. ஸ்தாதி அளவாய் இருந்தது. எப்படி? 12,000 ஸ்தாதி அளவாய் இருந்தது. ஒரு 12,000 ஸ்தாதி அளவுன்னா அவன் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? கிட்டத்தட்ட 2414 கிலோமீட்டர். ஒரு ஸ்கொயர் என்ன செய்யுது? ஒரு நகர் 2414 கிலோமீட்டர். சோத்ரம். புஜ் கலிஃபாங்கிற ஒரு இடம் உங்களுக்கு தெரியும். அப்படிதானே? ஒரு 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 பில்டிங் எங்க இருக்கு? துபாயில இருக்கு. அதனுடைய அல்லேலூயா 163 மாடி. 163 மாடி. ஏகதேசம் அதனுடைய அளவு என்ன தெரியுமா? 1 கிலோமீட்டர். எப்படி? 1 கிலோமீட்டர் தூரம். சோத்ரம் இல்லையா? இது 1200 ஸ்தாதி அளவு என்பது 2414 கிலோமீட்டர் நீளம், அகலம், வீதி எல்லாம் ஸ்கொயர். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, மேல பார்க்கும்போது எத்தனை அடுக்குமாடியே அந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு விதம் 5 லட்சமாவது அடுக்குமாடி. 5 லட்சம் எது? அடுக்குமாடி. எனக்கு ஒரு கேள்வி. ஆண்டவரே, சும்மா சொல்லிட்டு உனக்காக ஒரு இடத்தை சும்மா சொல்லிட்டு ஆயத்தப்படுத்துறோம் உனக்காக எனக்காக. ஆனா அதுல போறதுக்குள்ள குவாலிட்டி உரட்ட இருக்கான்னு ராத்திரி சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பெரிய நகரம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்? எத்தனை கிலோமீட்டர்? கிட்டத்தட்ட நம்முடைய தேசத்தை விட மிகவும் பெரிதான ஒரு விசாலமான இடத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறது. நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு காலத்துல நாம சென்னையில போகும்போது எல்ஐசி பில்டிங் பார்க்கணும். நமக்காக ஆயத்தப்படுத்தி அந்த வேலை முடியும் போது உனக்குள்ள இடத்தினுடைய வேலை முடியும் போது அங்க போயிரு. நமக்குள்ள இடத்துல வேலை முடியும் போது அங்க போல. இன்னைக்கு உடனே என்ன போடணும்னு
வேலைக்கு இருந்த இடத்துல நமக்கு பேச்சனை எப்படி இருந்திருக்கும்னு இப்போ யோசித்து பார்க்கணும். காரணம் வராது. ஆண்டவருக்கு உகந்தது அல்லது உகந்தது அல்லாதது வந்துட்டுண்டுன்னா இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு ஆண்டவரே மன்னி, ஆண்டவரே மன்னி, ஆண்டவரே கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், எனக்கு ஒரு கூட்டுக்காரன் என்ன வந்து திடீர்னு கூப்பிடுறான். எதுக்கு தெரியுமா? நீ வரணும். எதுக்கு கேட்டேன்? என் வீடு ஃபவுண்டேஷன் இருக்கு, ஜோப் பண்ணி நீ தான் கண்டு. சரி, நான் போனது இந்த விசுவாசம் தெரியாது. இந்த பையனோ ஹிந்து பையன் என்ன கூப்பிட்டது ஆசாரிய வச்சுல என்ன வச்சுதான் என்ன செய்திருக்காங்க? ஜெபம் பண்ணி கண்டு போனோம். நான் என் கூட்டுக்கார பத்தி அப்படி பிரபலமாகும் உங்களுக்கு புரிஞ்சு. அப்ப நான் போறேன், போய் கண்டுடதுகள் நான் போறேன். ஒரு சகோதரர் மிகவும் தெரிந்த சகோதரர், அவரை குனிஞ்சு நின்று கண்ணடிக்கிறாரு. ஆளுகிட்ட பேசுற வார்த்தை எல்லாம் பயங்கரமா இருக்குது. சோதரம் இல்லையா? வாயிலிருந்து புக முடியவள் திருப்பி நினைக்கிறேன். எனக்கு பார்த்தா தெரியுது, சைடோடி பார்க்கணும் தானே. அப்போ எனக்கு பாஸ்ட் வந்தாச்சு, நமக்கு கல்லு ரெடி ஆச்சா? போய் இன்னும் ரெடி ஆச்சு. திரும்பி பார்க்க வாயில வாயில அவருக்கு பாஸ்டே சொல்லல, அவங்க கொண்டாட்டிட்டே சொல்லல. ஆனா அவனுக்கு கொடுக்க வேண்டிய உபதேசம் பச்சை கொடுத்தது மட்டும். ஆவியானவர் அங்கிருந்து சொன்ன ஒரு காரியம், 6 மாசத்துக்குள்ள உனக்கு ஒரு நல்ல ஒரு அடி, நீ அப்ப திருந்துனா திருந்து சொத்தரம், அதுதான் உனக்கு லாஸ்ட். 6 மாசம் கழியும் போது நல்ல ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஆடு லிஸ்டர்ல கொண்டு வச்சு என்ன செய்யணும்? ஆன்ஜியோ முடிஞ்சோ பேச முடியும். நான் உடனே ஃபர்ஸ்ட் கால் அன்னைக்கு நீங்க சொன்னதை கூட நான் லைட்டா தான் எடுத்தேன். இனி ஆண்டுக்காக உனக்க வார்த்தை, உனக்க பேச்சு, உனக்க நடத்த ஒவ்வொன்று ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறது உனக்கு என்னது தெரியும். அப்படி நடக்கல தெரியும், உனக்கு தெரியல அப்படின்னா ஆண்டவர் உனக்கு தருவார். படி அடி ஒரு 2-3 தடவை நல்ல இழுத்து பிடிச்சு அடிப்பார். அடுத்த அடியே விடாது. திடீர்னு சொல்லு அந்த மனுஷன் நல்லாதான் இருந்தான். என்ன செய்தான்? செத்து நல்லாதான். ஆனா செத்து விசுவாசி நல்லாதான் இருக்கும், செத்து போவான். ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னது? பரலோகம்ங்கிற நம்பிக்கை. இவனுக்கு பரலோகம்ங்கிற நம்பிக்கை இல்லை, உலகம் என்கிற நம்பிக்கை. பக்கத்தில் இருந்து பல மரணங்கள் பார்த்திருக்கிற சகோதரர்கள் சொல்லையா, நல்ல மரணம் என்று சொல்லுகிறது, நல்லவர்கள் என்று சொல்லுகிறோம். பலரும் மரிக்கும் போது எப்படி மரித்தார்கள் எனக்கு அவருடைய கடைசி நேரத்தில் ஐயோ அது வருது, இது வருது, அது போகுது, என்ன வருதுன்னு சொல்லி போறவங்களை நான் பார்க்கிறேன். மரணம் எப்ப வேண்டாலும் வரும். அது உங்களுக்கான எனக்கா இருந்தாலும் கேரண்டி இல்லை. இது வழி மேல ஏறி போகும்போதா இருக்கும். ஒருத்தனுக்கு தலையில கரிச்சேரும், அவன் கொண்டு வந்து ஏற்கிறான நானும் நான் சொன்ன போன வருஷம் ஜூன் 18ஆம் தேதி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் சம்பவிச்சு. அவன் 12ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனுக்கு அவனுக்கு என்ன தோணுச்சு தெரியல. அவனுக்கு வீட்டுல யாரும் இல்லை, அவனுக்கு பாட்டி தான் அவனை வளர்த்துறாங்க. அவனுக்கு ஒர்க் ஷாப்ல வேலை செய்து அவன் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். ஒர்க் ஷாப்ல இருக்கிற வண்டியை டெலிவரி R15 டெலிவரிக்கு வேற ஒரு அவன் வீட்டுல கொண்டு கொடுக்கும்படியா போகும்போது அவனுக்கு தோணிச்சு கொண்டு திருக்கிட்டு போகணும். திருக்குனா அவனுக்கு தலையில கரிச்சை ஏறினதுனால எனக்கு கை வருது. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதா? மரணம் என்பது நிச்சயம், சமயம் நிச்சயம் அல்ல. உண்மையாக வாழுகிறது மாத்திரம்தான் நமக்கு தேவன் தந்திருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு. அந்த பரலோகத்துக்கு போக நீ
பரியந்தமும் உண்மையுள்ளவனாயிரு, உண்மையுள்ளவனாயிரு, நிச்சயமாகவே ஜீவ கிரீடத்தை நீ வெற்றிக் கொள்வாய். அதுல ஒரு மாற்றம் இல்ல, சந்தேகமே வேண்டாம். நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் என்ன செய்யணும்? அப்ப நாம் சொன்னது என்னது? பரலோகத்திலே அந்த 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 நமக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? காத்து கொண்டிருக்கிறோம். நாம் காத்து கொண்டு இருக்கிறது மாத்திரமல்ல, தினந்தோறும் நாம் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன்று வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 57 முதல் 62 வரை ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். முதலாவது 57, 58 வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சில 3 நபர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாமா? நீங்க எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வருது. இதுதான் நாம் என்ன செய்கிறது தெரியுமா? அவனுக்கு ரட்சிக்கப்பட்ட காலத்துல பயங்கர ஸ்பீடா ஸ்நானப்படுகிற காலத்துல பயங்கர ஸ்பீடா இருக்கு. என்ன செய்வோம்? எல்லா ஆராதனைக்கு வருது. சோதனம் இல்லையா? எல்லா ஜபத்துக்கு பங்கெடுக்கும். சோதனம் இல்லையா? காவலில் வீட்டுல 1 மணிக்கு ஒரு ஜபம், 2 மணிக்கு ஒரு ஜபம், 3 மணிக்கு ஒரு ஜபம் எல்லாம் வரும். சோதனம் நடக்கும். அப்போ ஒரு 2 மாசம் போகும்போது திடீர் தாக்கல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரதிகூலம் வரும், ஏதோ ஒரு போராட்டம். சோதனம் இல்லையா? பயங்கர ஸ்பீடா நின்றால் என்ன செய்யும்? சோதனம் ஸ்லோ. எது முதலாவது ஆள் யாரு? பயங்கர ஸ்பீடு உள்ளது. சோதனம் இல்லையா? ஸ்பீடு காட்டுறது எல்லாம் குழப்பம் இல்லை. ஆனா ஸ்பீடு கடைசி வர மெயின்டைன் பண்ணி கொண்டு போகும். ஸ்பீடு அனுப்பிக்கிறது தான் நாங்கள் விரும்பும். சோதனம் இல்லையா? அவன் ஆதி காலத்துல இருந்து அந்த ஸ்பீடு என்ன செய்யணும்? முன்னாடி இந்த ஸ்பீடு என்ன செய்யணும்? இப்போ அது முன்னாடி உள்ள ஜபம் இல்லை, முன்னாடி உள்ள ஸ்பீடு இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும். எங்கோ ஒரு இடத்துல இத்தனை தெரியுமா? இத்தனை தெரியும். இத்தனை தான் என்ன தெரியும்? தெரியாது. தெரியுமா? பழைய ஆட்களுக்காக தெரியும். மற்ற யாருக்கு தெரியும்? மரத்துல ஏதோ ஒரு குருவி ஏதோ ஒரு மரத்துல போய் காய் சாப்பிட்டு வந்து அதுல ஆய் போச்சு. அதுல ஒரு வித்து, அந்த வித்து மரத்திலே என்ன செய்யுது? வளரும். அப்ப என்ன செய்யும்? கொஞ்ச நாள் கழிவு அதுல ஒரு திடுப்பு வந்து அது மரமாகி அது பெருசா கொஞ்ச நாள் கழிவு போது அந்த மரத்தினுடைய அந்த சின்ன மொத்தம் எப்படி ஆயிடும்? உளுத்து. அப்படிதான். அது இத்தனை நாள் சொல்லிக்கிறோம். என்ன சொல்லிக்கிறோம்? வேற ஏதாவது பேர் இத்திலி, இத்தி. இத்தனுங்கிறது மலையாளமா இருக்குமோ? அப்படியா இருக்குமோ? இத்தி. சோதரம் மன்னித்து சோதரம் அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்பீடு பழைய ஸ்பீடு இல்லைன்னா சிந்திக்கணும். என்னது? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இத்தி வந்து வளர்ந்து அந்த இத்தி உள்ளது பார்த்து அதை பிடிச்சு எடுத்து அதை வெட்டி மாற்றும். நம்ம பெட்டிக்குள்ள அடையப்படாது. பெட்டிக்குள்ள அடப்பட்ட பொருள் என்ன செய்ய முடியாது. அதுக்கு முன்ன என்ன செய்யணும்? அவையெல்லாம் வெட்டி சரி பண்ணும். அவைகளை வெட்டி சரி பண்ணி பழைய நிலைமைக்கு வரும். நீங்க பார்த்துருப்பீங்க, அதுல இருக்கிற சாரை எல்லாம் என்ன செய்யும்? இழுத்தெடு. அந்த சில்லை என்ன செய்யும்? முழுத்து போகும். உங்களுடைய உள்ளான மனுஷன் உளுத்து போகாம இருக்கணும்னா இன்னைக்கு ராத்திரி வேளையில வெட்ட வேண்டியதை வெட்டி மாற்ற வேண்டும். அப்போ நாம பல நேரங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன செய்யறது? சின்ன காரியமா இருக்கு. பயங்கர ஸ்பீடா போற இடத்துல சின்ன ஒரு இன்னைக்கு ஒரு கல்யாணம் சொந்தத்து. அப்போ
ஜெபம் நாளைக்கு சேர்ந்து பண்ணுவோம். அப்ப நாளைக்கு நாம் வீடு காணணும். அப்ப நாளைக்கு சேர்த்து நாளை கழிச்சு, அப்ப நாளை கழிச்சாகும் போது என்ன செய்யணும்? விருந்துக்கு வரும். 3 நாள் உள்ளதும் சேர்த்து அப்படி வரும்போது ஸ்பீட் என்ன செய்யுது? சபைக்கு எல்லா நாளும் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு, வீட்டுக்கிட்ட சொந்தக்காரன் என்ன செய்யணும்? நூலு கட்டுவது. அது ஒரு பயங்கர ஸ்பீடா இருக்கும் போது நூலு கட்டு. ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கு நூலு. அப்ப பயங்கர ஸ்பீடா ஆராதனைக்கு போய் இங்க இருந்து இந்த இடத்தை குடுக்கிறது மாதிரி ஒரு ஆராதனை. இந்த நடத்துற ஆராதனை இந்த இடத்தை குடுக்கிற ஆராதனை. ஆனா போனது இந்த ஞாயிற்றுக்கிழமை நூலுகள் போறதுங்க சோறு கொடுக்கும். சோத்திரம் இல்ல போறதுங்க ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். பந்தகோசா இருக்கிற நீ இது கூட போறது கல்யாணம் உண்டா? ஞாயிற்றுக்கிழமை அவங்க கல்யாணம் நான் வரமாட்டேன். உனக்கு ஒரு பிரமாணம். சோத்திரம் இல்லையா? இனி செலவு வந்து ஞாயிற்றுக்கிழமை எத்தனை கிளாஸ்? 10. டியூஷன் உண்டா? போகல டியூஷன் பண்ணும். சோத்திரம் ஆசிரியர். அப்ப நீ தான் நிறைய மார்க் எடுக்கும். உனக்கு 12th டியூஷன் உண்டா? இல்ல. ஆண்டவர் ஆசிரியர். சோத்திரம் இல்லையா? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டியூஷன் எத்தனை? என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் டியூஷன். டியூஷன் எடுக்கிற டீச்சர் மட்டும்டா ஞாயிற்றுக்கிழமை தான் டியூஷன். எனக்கு தம்பி என்னை விட 11 வயசு 10ஆம் கிளாஸ்ல டியூஷனுக்கு, 12ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ்ல கொஞ்ச நாள் டியூஷன் போனாங்க. டியூஷனுக்கு இருப்பேன். கிளாஸ்ல என்ன, நான் வீட்டில் இருந்து படித்தா நல்ல மார்க். காலேஜ் படித்தான். இன்னைக்கு ஆண்டவருக்கு கிருபையால கனடாவில் நல்ல ஒரு வேலை. நான் சொல்ல வந்தது, ஒருத்தனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா அவனுக்கு டியூஷனும் தேவையில்லை, ஒன்றும் தேவை. ஆராதனைக்குள்ள நேரத்தை நீ ஆராதனைக்கு செலவு. ஞாயிற்றுக்கிழமை நீ ஆராதனைக்கு வர ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ கொடுக்கும். நீ அப்படி கொடுக்கலன்னா உனக்கு ஆசீர்வாதம் நஷ்டம். சிம்பிளா நீ என்னதான் ஆண்டவரே எனக்கு வழியை தர, ஆண்டவரே தர, ஒண்ணு இல்லை. நீ ஃபர்ஸ்ட் ஆராதனைக்கு போ. 100 கட்டு என்னத்துக்கு போன? சோத்திரம் இல்லையா? இனி சிலர் செத்தா கல்லறை பிரதிஷ்டை பண்ணிதான் அவனு பாஸ்ட். யாரு பாச கல்லறை ஏதோ இவங்க அங்க போய் வாசம் பண்ணிருந்தாங்க. எது கல்லறை பிரதிஷ்டை பண்ணிதான் அவனு பாஸ்ட். எங்க உள்ள உபதேசம்? யாரு கல்லறை பிரதிஷ்டை இல்லையா? அன்னைக்கு பிரமிட பிரதிஷ்டை பண்ணிச்சு. பிரமிடு இருக்குல்ல, ஏது எகிப்து தேசத்துல இருக்குல்ல பிரமிடு, அதை பிரதிஷ்டை பண்ணாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய சிந்தை என்னன்னா, அவர்கள் இறந்த பிறகு உள்ளாக அவர்கள் வாசிப்பார்கள். அவங்க யூஸ் பண்ண எல்லாத்தையும் வைப்பாங்க. அவங்க சாப்பிடறதுக்குள்ள ஆகாரம் வைப்பாங்க. என்ன வைப்பாங்க? இங்க போது தங்கம் உண்டுனாலும் சுரண்டி எடுக்க. எனக்கு தெரிஞ்ச இடத்துல இதை வரைக்கும் வெட்டி எடுத்து சொல்லுகிறது புரியுதா? அதனால மேலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடக்குது. இருக்க விட மாட்டார். நீ ஆராதனை முடக்குறா ஞாயிற்றுக்கிழமை, ஒன்னு ஆண்டவர் அங்க இருக்க விட. அன்னைக்கு உனக்கு செவலையில் அங்க இருந்து அடிக்கும். ஆராதனைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் ஒதுக்கிதான். ஞாயிற்றுக்கிழமை உனக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஒரு நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்துல இரு.
வீட்டுல போயிட்டு புருஷன் அவன் மனைவி பிள்ளைகளுமாக சேர்ந்திருந்து அவன் கொஞ்ச நேரம் காரியங்களை பேசணும். சோத்திரம் இல்லையா? மனம் திறந்து பேசணும் காரியங்கள். சோத்திரம் இல்லையா? அவன் அன்னைக்கு சேஷ்டா ஏதாவது செய்து கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. சோத்திரம் இல்லையா? இது ஒரு நேரம் என்ன செய்யதில்லை. பிள்ளைகள் வந்தா அம்மா ஒரு சைடுல டைப் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது, அம்மா வேற சைடுல டைப் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது, பிள்ளைகள் வாங்கி கொடுத்தா பிள்ளை. அப்போ ஸ்நேகம் தெரியாது, பரிமாறம் தெரியாது, அரவணைப்பு தெரியாது. 80 வயசாகும் போது அது சொல்லும் எனக்கு ஸ்நேகம் என்னன்னு தெரியாது. என்ன அப்படி வச்சோம்? உனக்கு தந்திருக்கிற நல்ல அவசரத்தை நீ ஆண்டவருக்காக உபயோகம். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆண்டவருக்காக மாத்திரம் செலவிடும். எத்தனை பேரு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க? நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்தால் ஆராதனை பண்ணணும். கைய வைத்துங்க. சோத்திரம். ஆராதனை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் முடக்க கூடாது. அது நீ பயங்கர ஸ்பீடாக இருக்கிறத ஒன்னு என்ன செய்யும்? உன்னுடைய ஜீவிதத்தை குறைக்கும். வாசிக்கிற அவசரம் இருக்குது. ஒரு கடை சத்தம் போட்டு ஆண்டவரே எப்படி முதல்ல போய் நான் என்னுடைய தகப்பனை அடக்க முதல்ல நான் என்ன செய்ய போறேன்? என்னுடைய நீர் கண்ணீர் இருக்கட்டும். எப்படி சோதரம் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பையனை காலம் என்ன செய்திருக்குன்னா, தாயார் ஸ்கூலுக்கு போன ஸ்கூலுக்கு காலம் விடிய காலம் 7 மணிக்கு சபையில வந்து இது சண்டே 7 மணிக்கு கரெக்டா அந்த சண்டே ஸ்கூலுக்கு இங்க எல்லாம் எழுதிக்கடா. அவங்க சொன்னதாக இப்படியே சொன்னாங்க. எழுதிக்கிற பாஸ் பண்ணிக்காரன் அடிப்பாரு. 7 மணி தாண்டிச்சுன்னா அடிப்பாரு. எழுதிக்கடா. உடனே அந்த பையன் சொன்ன சின்ன பையன் அன்னைக்கு இன்னைக்கு வந்து காலேஜில் முடிச்சு வேலை பார்க்குறான். அன்னைக்கு அவன் ஸ்திரீயே എനിക്ക് നിനക്കെന്ത്, എന്റെ സമയത്തൊരായിട്ട് സ്ത്രീ ഇതേ പാഠശാലയിൽ നടന്ന കഥ. സ്വന്തം സ്ത്രീയെ ഉനക്ക് എനക്ക് എന്നെ எனக்கு வேலை வரல. இப்படிதான் இன்னைக்கு சிலர் சொல்லியது. எப்படி பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, எப்படி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிதானே. இன்னைக்கு பிள்ளைங்களுக்குள்ள முதல் கேள்வி என்ன தெரியுமா? உங்களுக்கு என்னத்த தெரியும்? அப்படிப்பட்ட இல்லையா, அப்படிப்பட்ட ஜெனரேஷன். ஆனா நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரோட சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணிட்டு பிள்ளைகிட்ட காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா கேட்கணும். எப்படி ஸ்கூல்ல நடந்த காரியம், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளில் நடந்த காரியம், ஒரு காரியம் உங்கள்கிட்ட ஒழிக்காது. நீ ஃப்ரெண்ட்லியா இருந்து பாரு, உனக்கு கைக்குள்ள இருக்கு, ஆண்டவருக்குள்ள இருக்கு. சோத்திரம் இல்லையா? இல்லன்னா உன்னை விட்டு விலகி. சோத்திரம் இல்லையா? இவன் என்ன செய்கிறான்? அந்த வசனத்தோட வாசிங்க. இல்ல அந்த 58வது வசனத்தை வாசிங்க. தலை சாய்க்கிறார். அப்போ இயேசுவானவர் அதுல சூசகமா சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆமென். இவன் தன்னுடைய பர்சனல் நீடுக்காக, எதுக்காக? தன்னுடைய சொந்த காரியத்துக்காக என்ன செய்தான்?
அவனுடைய லைஃப் என்ன செய்யணும்? செக்யூர் ஆகும்படியாகும். அப்ப அதனால அவனை பார்த்துட்டு கிடைக்கிறார் நரிகளுக்கு. ஆனா மனுஷன்மாருக்கு என்ன இல்லை? தலை சாய்க்க இடம் இல்லை. ஆமா, அவனை பாட்டுக்கு என்ன செய்யலாம்? விட்டுட்டு அடுத்தது 59வது இவன் ரொம்ப ஸ்லோவா எப்படி என்ன பின்பற்றி வாங்க எப்படி சிலர் அப்படியா இன்னும் ஃபாஸ்டிங் பிரேயர் ஃபர்ஸ்ட் மனைவி சொல்ற ஃபாஸ்டிங் பிரேயர் வந்து 6:30க்கு பாட்டு வரும். எப்படி கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஒரு 7:30 மணி ஆகும். ஸ்லோவா ஆண்டவர் எல்லாம் என்ன செய்வாரு? ஸ்லோவா அந்த ஆம்பளைக்கு அப்படின்னா பொம்பளைங்களுக்கு என்ன செய்வாரு? அதுல ஒருத்தர் முன்பு நான் எனக்கு அப்பா என்ன செய்யறேன் போய் அடக்கம் பண்ணிட்டாரு. இதொரு சாவல்ல. யாரு? அப்பாவுமே எதிர சாவல்ல. அவன் சொல்லியது புரியல அவங்களுக்கு. அவங்க செத்த பிறகு அப்ப இவன் எப்ப சாவுன்னு காத்துட்டு இருக்காரு. யாருமே உங்க அப்பா அம்மா எப்ப சாவுன்னு காத்துட்டு இருந்தா உங்க பிள்ளைகள் அது போலதான் நினைக்கும். அவங்க இருக்கிற ஆயுசுல அவங்க நல்ல சந்தோஷமா நீங்க பாத்துக்கணும். சோத்திரமா இல்லையா? வயசான தகப்பன்மார் இருக்கீங்க. சோத்திரம் இல்லையா? யாராவது அப்படி செய்யறாங்க, அவன் உங்களை சரியா கவனிக்கலன்னா இந்த பாஸ்டர்கிட்ட சொல்லணும். கவனிக்கல பாஸ்டர் சும்மா கேட்கக்கூடாது. சபையில எல்லாரும் 10 பேர் இருக்கும் போது கேட்கணும். சகோதரி உனக்கு மாமனார பார்க்கிறியா? தகப்பனார பார்க்கிறியா? சகோதரா கேட்கணும். நாளைக்கு நீ என்ன பெந்தகோஸ்து அல்லது என்ன சோத்திரம் இல்லையா? இல்லையா? மாமியார நல்லா என்ன செய்யணும்? கவனிக்கணும். யாரு? இதால இல்ல, அன்புனால. சோத்திரம் இல்லையா? சோத்திரம். அப்போ அவன் என்ன சொல்லுகிற? ரொம்ப ஸ்லோவான சோத்திரம். பதுக்கா எனக்கு அப்பா என்ன செத்த போறோம், அம்மா என்ன செத்த போறோம், அக்களை என்ன குடி எடுத்து கூடி அடக்கம் பண்ண போறோம். என்ன செய்யறேன்? எதுவும் ஆத்மீக ஜீவிதத்துக்கு சேருகிற விஷயம் இல்லை. ரொம்ப ஸ்பீடும் ரொம்ப ஸ்லோவும் செய்யாவாது. நாம என்ன இல்லையா? அவன் ஒரு வாரம் என்ன தெரியுமா? அவன் அவனுடைய உலக பிரகாரமான காரியங்கள்ல என்ன செய்யணும்? உலக பிரகாரமான காரியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறதை விட ஆவிக்குரிய காரியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஆமனிலேயே பெரிய காரியங்களை செய்வார். நான் நினைப்பதற்கு அதிகமாக தேவன் நம்மளை கிரியை செய்வார். ஆமென். அல்லேலூயா. 3வது காரியம் வாசிக்கிறேன். 61வது வசனம். என்னது சொல்லுங்க? அனுமதி. இவன் அவன் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸான மனுஷன். ஓகேவா? அவன் என்ன செய்யறான்னா ஃபேமிலி தந்து ஒரு வெல்ஃபேரா என்ன செய்யறாங்க? நல்ல ஒரு ஃபேர்வெல் என்ன செய்யறாங்க? இஷ்டப்படுறாங்க. இன்னத்த காலத்துல நீங்க பாக்குறது ஒரு பெரிய போதகர் வந்தா அவங்களுக்கு எல்லா காரியத்திலும் என்ன செய்யணும்? இந்த செலவு அந்த செலவு, பாஸ் வரும்போது ஒரு சால்வை இன்னைக்கு உள்ளது. ஆனா ஆத்மீய ஜீவிதத்தில் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? கேர்லெஸ் உள்ளவங்க. அதனால்தான் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிற காரியம், அயஸ்வானவர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த மூன்றிலும் பட்டவர்களாக நீங்க இருக்கக்கூடாது. இந்த மூன்றிலும் பட்டவர்களாக நீங்கள்
நீங்கள் இருந்தால் நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஓட வேண்டும், ஸ்திரதையோட வேண்டும். நீங்கள் ஓட வேண்டும். அவன் புறாவை போல கலங்கமற்ற இருதயம் உள்ளவர்களாக ஓட வேண்டும். நீங்கள் ஓட வேண்டும், புத்தி கூர்மையுள்ளவர்களாக ஓட வேண்டும். நீங்கள் ஓட வேண்டும், ஞானம் உள்ளவர்களாக ஓட வேண்டும். நீங்கள் ஓடும் போது அவரிடத்தில் பலத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக் கொண்டு ஓட வேண்டும். நீங்கள் ஓடும் போது உங்களுடைய கால் வலுவாமல் இருக்கும்படியாக அவரிடத்தில் நீங்கள் கேள்வி பெற்றுக் கொள்ள வேண்டும். உன்னுடைய கால் வழுவாமல் அவன் ஒருவன வழுவி விழுந்து போனாலும் உன்னை அவன் பிடித்து நிறுத்த என் தேவனால முடியும். அதனால நீ ஓடுகிற உன்னுடைய ஓட்டம் ஸ்திரதையோடு. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் ஸ்திரதையோடு உள்ள ஒரு ஓட்டத்தை நான் துவங்க போகிறேன். அவன் எப்படி ஸ்திரதை? அவன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவன் இன்னைக்கு 15 நிமிஷம் ஜெபம் பண்ண அது போதும். நல்லதா ஜெபம் பண்ணலையா அது போதும். ஒரு வாரம் கழிச்சு நீ அதை ஒரு அரை மணிக்கூறாக்கு. அவன் ஒரு மாசம் கழிச்சு அதை நீ 1 மணி நேரம் ஆக்கு. அவன் ஸ்திரதையோடு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சிறு குழந்தை தன்னுடைய கை அவன் நடக்கும்படியாக தன்னுடைய காலை ஒன்றாக எடுத்து வைக்கிறது போல ஆத்மீக ஜீவிதத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும். சும்மா போற இடத்துல எல்லாம் என்ன செய்யக்கூடாது? தலையை கட்டக்கூடாது. சோத்திரம் வெளியில கேட்கலாம். சும்மா போற இடத்துல என்ன செய்யக்கூடாது? தலையை கட்டக்கூடாது. சும்மா வாரவங்க கையில என்ன செய்யக்கூடாது? அவன் கேட்க கூடாது. அது இது இந்த சோத்திரம் இல்லையா? ஆண்டவர் இடத்துல கேட்கணும். சோத்திரம், நான் என்ன செய்ய நிச்சயமா இருக்கிறேன். உங்கள்கிட்ட பேசுவேன். எங்கள்கிட்ட மட்டுமா பேசுவாரு? உங்கள்கிட்டயும் பேசுவாரு. இப்பதான் சொல்லுவேன். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். உங்களோடு பேசுவோம். எங்களோடு பேசுகிறார்னா உங்களோடு பேசுவார். பேச மாட்டாரா? பேசுவாரா? பேசுவாரா? சொல்லுங்க சொல்லுங்க. பேசுவாரா? அவர் பேசத்தக்கதாக நம்முடைய அவன் செவி எப்போதும் திறந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் நான் சொன்னது மாதிரி 15 நிமிஷத்திலிருந்து தொடங்க. நாம் சாடியிலிருந்து 1 மணிக்கு பிடிக்காது. நீ 15 நிமிஷத்திலிருந்து இன்னைக்கு தொடங்க. அது அரை மணிக்கூறா, அது 1 மணிக்கூறா, அது ஒரு 2.5 மணிக்கூர் போற வரைக்கும் நீ போராட போது அந்த ஸ்திரதையை நீ கொண்டு வர. சோதரம் இல்லையா? ஒண்ணு கூட சொல்லுகிறேன் கேளுங்க. சின்ன பிள்ளைங்க, உங்களுடைய பிள்ளைங்க உறங்கும் போது நீங்க எழுப்பி இருந்து ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? அவங்க தலையில கை வைக்கணும். அப்பா, இந்த பிள்ளை எனக்கு நீங்க தந்தது, அது நீங்க தந்தது வழக்கதான் தந்திருக்கீங்க. ஆனா இது உபயோகமாக வர வேண்டுமா, அது உபயோகம் இல்லாமல் வர வேண்டுமா என்று தீர்மானிக்கிறது என்னுடைய வளர்ப்பில் இருக்கிறது. எனக்கு வளர்க்க ஞானம் தாங்கப்பா. காரணம் என்ன தெரியுமா? இதை கொண்டு போக வேண்டிய இந்த குழந்தை நித்தியத்துவம் கொண்டு போக வேண்டியது உனக்க வேலை. சோத்திரம் இல்லையா? வழியில வச்சு அது அவன் அங்கே இங்கே சுத்தி திரிஞ்சு அவன் யாரையும் பெண்ணுங்களை வீட்டுல கொண்டு வந்து அவனை குடும்ப நடத்துற லெவல் ஆச்சுன்னு ஆண்டவர் ஒன்னே விட மாட்டாரு. சோத்திரம் இல்லையா? சொல்லியது புரியுதா? சோத்திரம். தினந்தோறும் அவன் அதுகளுக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா அதுகளுடைய சுபாவத்துக்கு மாற்றம் வரும். கொஞ்சம் கொஞ்சமா அது ஆசீர்வதிக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தப்படும். தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்படும். அவன் பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இந்த பிள்ளைய போல இருக்கணும். சோத்திரம் அப்படி காணப்படும். சோத்திரம் இல்லையா? எதுக்கோ நாம வந்தோம், எதுக்கோ போனோம், எதுக்கோ ஜெபித்தோம் என்கிறதாக அல்ல. போராடத்துவங்க இது முதலாமே என்னதான் உனக்கும் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிற அருகதை இருக்கு. ஜீவ கிரீடம் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? சோத்திரம் வியானமா வேண்டாமா? அவங்க இருக்கு பார்த்தா எனக்கு வேண்டாம். அந்த கிரீடம் அல்லாமலே நிறைய கிரீடம் எனக்கு தலையில வச்சிருக்கும், சுமத்தி வச்சிருக்கும்.
எடுக்க முடியாத கிரீடம் எல்லாம் இப்ப இருக்கு. சோத்திரம் இல்லையா? வீட்டுல போனா இனி கொஞ்சம் கிரீடங்க உண்டு. சோத்திரம். அது நீ அளவுக்குதான் என்ன செய்யும்? சோத்திரம் இல்லையா? இதுக்க கூட எனக்கு ஒரு ஜீவ கிரீடம் கூட. அதை எப்படியாட்டு நான் மெயின்டைன் பண்ணுவேன்? ஒண்ணு மெயின்டைன் பண்ணா இங்க ஆண்டவருக்காக வாழ துவங்கு, இங்க ஆண்டவருக்காக போராட துவங்கு, இங்க ஆண்டவரிடத்துல சொல்லு, எனக்கு இப்படி இப்படி பிரச்சனை இருக்கு ஆண்டவரை, நிக்க கிருபை தாருங்கன்னு சொல்லு. அங்க போகும்போது ஜீவ கிரீடத்தை நீ பெற்றுக் கொள்வார். அப்போ போராட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அப்போ இந்த 3 நபர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. மாறாக எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கிராஜுவலா நம்முடைய ஆத்மீக ஜீவிதத்தை உயர்த்த வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன செய்யணும்? போராட வேண்டும். ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு முன்பாக போக வேண்டியது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் நேரமே சொன்னது போல அவன் லூசிபர் என்பவன் யாரு? வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தவன். அந்த மகிமை நிறைந்த இடத்தினுடைய மகிமையை நன்றாக அறிந்தவன், அனுபவித்தவன். அவன் அந்த இடத்துல போகிறதுக்கு மீண்டும் என்ன செய்வான்? விரும்புகிறபடினால் நம்மளை என்ன செய்ய மாட்டான்? அந்த இடத்துல விடமாட்டான். போராட்டம் உண்டு. சோத்திரம் இல்லையா? கஷ்டம் உண்டு, நெருக்கம் உண்டு. ஆனாலும் அதுல ஜெயிக்கும்படியாக தேவனுக்கு கிருபை தருவார். வாசிக்கலாம். அவனுடைய யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவன் உத்தமன் என்று ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. உத்தமன் என்று விளங்கினா போதாது, அவருடைய அன்பு கூட நமக்கு தேவை. சோத்திரம். எப்படி? அவருடைய அன்பு கூட நமக்கு தேவை. இந்த காரியம் சொன்னப்போ ஒரு காரியம், இந்த நேரத்தில் சொன்ன மூன்று பர்சனாலிட்டி, 3 விதமான காரியத்தை சொன்ன ஒரு காரியம் கூட சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். உலக பிரகாரமான இருந்தார் ஆசிரியர் நம்முடைய ஆத்மீய காரியங்களாக இருந்தார். உலக பிரகாரமாக 1 வயது முதல் 10 வயது வரை உள்ளவர்கள் என்ன தெரியுமா? யாராக சித்தரிப்பாங்க தெரியுமா? குரங்குனுடைய அனுபவம் என்ன தெரியுமா? என்ன செய்யலாம், யாது செய்யலாம், யாரை பிடிச்சு இழுக்கலாம், எதை பிடிச்சு வாங்கலாம், குரங்குனுடைய. இதுதான் நம்ம ஆத்மீய ஜீவிதம். அந்த 1 மாசம் எப்படி இப்ப பிசாசு ஆட்சி. யேசுவின் 10 நாள் கழிப்போம். 10 வயசு கழிப்போம். 11 முதல் கிட்டத்தட்ட 30 வயசு வரை யாரு குதிரை. இந்த 10 வயசு வரை உள்ள சபை என்ன தெரியுமா? எதை பிடிச்சு இழுக்கிறாங்க, என்ன செய்யலாம், யாரு செய்யலாம் அப்படின்னு சுத்திட்டு இருக்கு. 30 வயசு 11 முதல் 30 வயசு யார குத்தி மறந்துறாங்க. சோத்திரம். எது? ஆத்மீய ஜீவிதத்தில் அப்படிதான். சோத்திரம். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு ஒரு 3 மாசம் இல்ல ஒரு 6 மாசம் அது கழிச்சா எனக்கு எல்லாம் தெரியும். இன்னும் எல்லாம் குத்தி மறந்து பாஸ்டுன்னா கேட்கணும். அந்த 6 மாசம் தசவாகம் கரெக்டா 6 மாசம் கழிச்ச தசவாகம் குடிப்பீங்களா? தசவாகம் குடிப்பீங்களா இல்லையா? அவர் தருவேன். ஒரு இடத்துல யார் எங்க இடத்துல பிரசங்கம் பண்ணுங்க எங்களுக்கு தெரியாது. நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா சோத்திரம் 10ல் 1 என்ன செய்யணும்? 10ல் 1 என்ன செய்யணும்? எடுத்து சோத்திரம். பழைய உபதேசம் போல இருக்கு. சோத்திரம்.
ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை பற்றி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 10ல் 1 ஒரு கால் எந்த பிரச்சனை வந்துட்டு இருந்தாலும் அவங்க அதை எடுத்து செலவு பண்ணதே 10ல் 1 நீ கொடுத்து பாரு. ஆண்டவர் ஆசை இந்த கையில முளைச்சு பாரு. நான் 10 ரூபா கொடுத்து போக மாட்டேன். கொடுத்துருப்பாரு. ஒரு 6 மாசம் கொடுத்துட்டு பாருங்க, உங்களுடைய ஜீவிதத்தில் மாற்றம் வரலன்னா என்ன? நான் உங்களுக்காக கொடுத்து பாரு. காரணம் தெரியுமா? ஆண்டவர் தான் தரணும். நீ கொடுக்கணும்னா ஆண்டவர் தான் தரணும். கொடுக்கணும்னா அவர் தரும்போது அவர் கேட்கறது என்ன தெரியுமா? என்னுடைய ஊழியக்காரன் வாழும்படியாக, என்னுடைய ஜனங்கள் வாழும்படியாக நீயும் என்ன செய்யணும்? என்ன சில தசமபாக பழைய பாட்டு புதிய பாட்டு ஒன்று சரி வேண்டாம் ஒன்று செய்யுங்க. எல்லாம் வாச சப்பம் எல்லாத்துக்கும் முன்னாடி கொண்டாங்க இல்லையா? புதிய பாடு என்னது? வாச சப்பளம் எல்லாம் உங்களுக்கு கொண்டாங்க. எல்லாருக்கும் பிரிப்போம். 100 பேர் உண்டுன்னா எல்லாம் சேர்ந்து 1 லட்சம் ரூபா வந்துன்னா 100 பேர் உண்டுன்னா 100 பிரிவு. சோத்திரம் சோத்திரம். அப்போ எப்படி இருப்பாங்க? 18 முதல் 30 வயசு வரை குதிரையை போய் யாருக்கு அணுகாது, என்ன சொன்னாலும் கேட்காது. இப்ப புத்தி மரத்துல கிடைக்கணும். பின்ன 31 முதல் 60 வயசுல ஒரு கழுதை உள்ள பாறை எல்லாம் சுமக்கணும். யாரு? புருஷமாரா இருந்தா கூடுதல் என்னது? வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற பாரு. பிள்ளைகளை சோதனை இங்க வீட்டில் உள்ளவங்க அம்மா என்ன செய்யணும்? கறி வைக்கணும், கூட்டு வைக்கணும், நாளை அது வேணும் இது வேணும் இல்லையா? அவன் ஆத்மீக ஜீவிதத்தில் எப்படியா இருக்கும் இல்லையா? சகல பாரங்களையும் சுமந்தியாது ஒண்ணுக்கு தேவையில்லாத அங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு வாய் விட்டுருப்போம். அவன் 4 தரும் அந்த பாரத்தை என்ன செய்யணும்? சுமக்கணும். ஒண்ணு வெளியே சொல்ல மாட்டோம். சோதனம் ஒண்ணு ஆண்டவர்கிட்ட இறக்கி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. சோதனம் நேரம் யாது 30 வயசு வரை குத்துனது அடங்காம இருந்த சமயம் உள்ளதெல்லாம் இப்ப என்ன செய்யுது? 60 வயசு வரை பாரம் வருது சுமக்கு. 60 வயசு 80 வயசு வரை மனப்பாம்பு எல்லாம் தின்னாச்சு, எல்லாம் கிடச்சு. இது என்ன செய்யும்? குறை நேரம் விசரம் சும்மா கிடையாது. சோத்திரம் இல்லையா? ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் வயிற்றுல கோழி ஆடு எல்லாம் ஏறி இருக்கு. எல்லாம் இடுக்குகள் என்ன செய்யுது? அங்கங்கே ஏறி இருக்கு. எழும்ப முடியாது, இடுக்க முடியாது. சொல்லுங்க இல்லையா? ஆத்மீக ஜீவிதத்திலே இப்படிதான். எப்படி அங்கங்கேயா 60 வயசுலையும் 30 வயசுலையும் உள்ள எல்லா காரியங்களையும் சேர்ந்து ஆமனையா இப்ப ஒண்ணும் செய்ய முடியல, ஜெபிக்க முடியல. பழையது பைபிளாசி ஒன்னும் கிரகிக்க முடியல. சொல்ற பிரசங்க எப்ப உறக்கம் வருது? சோத்திரம் இல்லையா? சோத்திரம். உங்களுடைய ஜீவனம் எப்படி இருக்கிறது? அதுதான் சொல்லுகிறேன். 1 by 1 நீங்கள் உங்களுடைய ஆத்மீக ஜீவிதத்தை கட்டியது. சோத்திரம். 15 நிமிஷத்துல 1/2 மணி 1 மணி 1.5 மணி உங்களுடைய ஆத்மீக ஜீவிதத்தை நீங்கள் கட்டி பண்ணிய வேண்டியது அவசியமாக. இந்த யாக்கோபு எழுதின நிருபமானது எழுதப்பட்டது எதுக்கு தெரியுமா? அவனுடைய சபையானது பலவிதமான பீடனங்கள் வழியாக அல்லது பலவிதமான
வழியாக போராட்டங்கள் வழியாக கடந்து போய் கொண்டிருந்த போது அவர்கள் சிதறப்பட்டார்கள். சிதறப்பட்ட ஜனங்களுக்காக எழுதப்பட்டதுதான் இந்த யாக்கோபு எழுதின நிருபம். அவர் சொல்லுகிறார், பலவிதமான போராட்டங்கள் வரும், நிந்தங்கள் வரும், அவமானங்கள் வரும். ஆனாலும் நீங்கள் விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? முறைகள் பிடிக்க வேண்டும். அப்படித்தான் சொல்லுகிறார். யோபுனுடைய காரியத்தை சொல்லுகிறார். யோபு பலவிதமான சோதனை வழியாக கடந்து போனார். அவன் சோதனையானது சில காலங்கள் மாத்திரம் இருந்தது. ஆனால் சோதனைக்கு பிறகு அவனுடைய ஜீவிதமானது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறினது என்கிற காரியங்களை அங்கு என்ன செய்கிறார்? தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு உங்களோட சொல்ல வேண்டியது 10 நாட்கள் மாத்திரம் தான் இந்த போராட்டம். 60 வருடமாக இருக்கலாம். சில காலங்கள் மாத்திரமாக இருக்கலாம். ஆனா யுகாயுக காலம் அங்கே வாசம் பண்ண போகிறோம். அப்போ யாக்கோபு சொல்லுகிற ஒரு காரியம், கஷ்டம் நெருக்கம் உண்டு. ஆனால் விசுவாசத்தில் என்ன செய்ய வேண்டும்? நிலை நிற்க வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரை. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எது நீதி? சோதரம் எது நீதி? அவருக்காக வாழுகிறது நீதி. சோதரம் இல்லையா? நான் நேரம் சொன்னேன் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை எதுக்காக ஆராதனை முடக்க கூடாது. அது நிமித்தம் ஒரு துன்பம் உனக்கு வருதுன்னா நீ பாக்கியம். சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போகல, அது நிமித்தம் உனக்கு வீட்டு கல்யாணத்துக்கு நான் வர மாட்டேன் அந்த சகோதரி அந்த குடும்பம் சொன்னா நீ பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. போகக்கூடாது, நீ சோறு கொடுத்து கொண்டு போகக்கூடாது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான். நீதியான காரியத்தை நடப்பித்ததன் மூலமாக பலவிதமான வெல்லுவிளிகளை நாம் சந்திப்போம் என்றால், அவருடைய வசனத்தை நாம் அனுசரித்து ஜீவித்ததன் மூலமாக நாம் கஷ்டங்களை சந்தித்தோம் என்றால் நாம் பார்க்கிறோம். உபதேசத்தின் மூலமாக துன்பத்தை அனுபவித்தோம் என்றால் நாம் பார்க்கிறோம். சத்தியத்திற்காக துன்பத்தை அனுபவித்தோம் என்றால் நாம் பாக்கியவான்கள். காரணம் என்ன தெரியுமா? நான் சத்தியத்தை அறிந்தபடியால், சத்தியம் என்னை விடுதலையாக்கினபடியால் நான் பாக்கியவான். சத்தியத்தை அறியாத ஏதோ ஒருவர் வந்து உனக்கு விரோதமாக விரல் சூண்டி நிற்கும் போது நீ சொல்ல வேண்டும், அவன் நான் பாக்கியவான். நம்ம எவ்வளவுதான் நல்லது செய்தார், எவ்வளவுதான் அவர்களுக்காக போராடி என்ன காரியம் சொல்லி கொடுத்தார், கடைசியில எல்லா தப்பான பேர் நம்ம அவர்களை கொடுத்து நீங்க பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது புல்லு போல முளைக்கும், கொஞ்ச காலம் இருக்கு. நமக்கு தோணும் பயங்கர பச்சைய வெயில் அடிக்க வேண்டும், அதுக்கு ஆயுசு வெயில் வாரும், அதுக்கு ஆயுசு யாரோ தண்ணி, அது தண்ணி கிடைக்காம வெயில் வரும்போது அது வாடி போறது அதுக்கு ஆயுசு. சோத்திரம் அல்ல சொல்லுங்க, அல்ல சொல்லுங்க. அப்ப எனக்கு ஒரு கேள்வி, பல புல்லுகளும் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறது. சோத்திரம், இந்த புல்ல காரணமாக்கு நீங்க ஐயோ நெஞ்சில் அடிச்சுக்கலாம். இந்த புல்லுகளை பார்த்துட்டாக்க நீங்க என்ன செய்யறது? சொல்லணும். என்ன வரும்போது ஒரு வெயில் வரப்பு,
வெயில் வந்தா என்ன செய்யும் சொல்லுங்க? வெயில் வந்தா அந்த வெளிப்பாடு நமக்கு சோதரம், அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. ஒண்ணு கூட சொல்லுகிற கேட்டுக்கோங்க, நம்முடைய ஒரு ஆத்மீக ஜீவனம் ஒரு மரம் ஒரு செடியை போல வச்சிருக்கோம். அந்த மரமானது அந்த செடியானது வளருகிறது, வளர்ந்து காய்க்கிறது, பூக்கிறது, காய்க்கிறது, பலன் கொடுக்கிறது. நான் பலன் கொடுத்தாதான் ஒரு உண்மையான ஆத்மீக மனுஷன். ஆனா நமக்கு விரோதமாக அவன் எப்படிப்பட்டது? சின்ன ஒரு செடி, ஒரு வரும், பூக்கு, வெயில் அடிக்கும் போது கறி இருக்கும். இந்த வெயில் அடிக்கும் போது இதுக்கு மூட்டில் இருக்கிற தண்ணியை சேர்த்து புரிஞ்செடுக்குது. ஆனா மரமாய் இருக்கிற நீ ஆழத்திலே வேரை ஊற்றுகிறபடியினால், ஆமென், தண்ணீர் இருக்கிற இடத்திலே உன்னுடைய வேர் இருக்கிறபடியினால் எந்த விதமான வெயில் வந்தாலும் வறட்சி வந்தாலும் நீ புஷ்டியாக அப்பொழுது தன் காலத்திலே தன் கனியை கொடுத்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல. அப்ப இன்னைக்கு வளர்ந்து ஒரு வாரம் கழிச்சு பூத்து அடுத்த வாரத்துல கரிஞ்சு போற மனுஷனுடைய அவன் வெள்ளு விழிகளுக்கு போராட்டங்களுக்கு நீ காது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த போராட்டத்தை நீ ஜெயிக்க வேண்டும். காரணம், நீ வேறொன்று இருக்கிறது கிறிஸ்துவில், நீ வேறொன்று இருக்கிறது அவருடைய அபிஷேகத்தில். உன்னிலே அந்த அபிஷேகம் இருக்கிறபடியால்தான் நீ நித்திய நேரத்திலே அவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அவன் அவகாசியமாக போகிறாய். ஆமென். அந்த வேறு உள்ள இருக்கிறபடியால்தான் நீ நல்ல பலனை கொடுக்கிறாய். ஆமென். பொண்ணோட இதுவரைக்கும் நல்ல பலன் கொடுக்காதவங்க இனி என்ன செய்யணும்? சோத்திரம். இல்லையா? என்ன செய்யணும்? நல்ல பலன், நல்ல பலன். சோத்திரம். யாருக்கு நல்ல பலன் கொடுக்கணும்னு தாற்பயம் இல்லைன்னு இல்லையா? விதமாக ஒரு போயம், ஒரு கவிதை, ஒரு மனுஷன் ஒரு வீட்டுல ஒரு மரத்தை, அந்த மரத்தை நட்டு, ரெண்டு மரத்தை, ஒரு மரமானது மரத்துல அவன் தினந்தோறும் நல்ல வார்த்தைகளை அவனுக்கு சொல்லி, இன்னொரு மரத்துக்கு கெட்ட வார்த்தைகளை சொல்லி வளர்ந்தது, மரமாக பலன் கொடுத்தது. நல்ல வார்த்தைக்கு பலன் எடுத்து என்ன செய்யலாம்? சாப்பிட்டான், அது அவனுக்கு மிகவும் இனிமையாக. ஆனா கெட்ட வார்த்தைகளை கொடுத்த மரத்தை அவன் மரத்தில் ஒரு கனியை சாப்பிட்டான், அவன் உயிரோட உடைய. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? ஒன்று ஜீவனை தருகிறது, புஷ்டியை கொடுக்கிறதாக இருக்கும்போது அட்லீஸ்ட் இது கசப்பு மட்டும் கொடுத்து நம்மளை என்ன செய்திருக்கிற அங்கிருந்து மாற்றி நிறுத்தி இருக்கிறது. சோதரம். ஆனா உலகம் கசப்பை மட்டும் கொடுக்காது, உன்னுடைய நித்தியத்தை சேர்த்தல். இந்த உலகம் உன்னுடைய நித்தியத்தை சேர்த்தளித்து, அதனால இந்த உலகத்துக்கு நேராக ஓடாமல் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து ஓடுவாய் என்றால் நிச்சயமாகவே அவன் அந்த நித்திய ராஜ்யத்தில் நீ போகும்போது அவன் இல்லையா, அவன் அந்த கிரீடமானது, அவன் இல்லையா, அந்த கிரவுன் ஆஃப் லைஃப், ஜீவ கிரீடத்தை நீ பெற்றுக் கொள்வதற்கு காரணமாக தீரும். அவன் இல்லை வாசிக்கிற கீழே அப்படியே வாசிக்கிற 18ஆம் வசனம். உங்களுக்கு மகன் என்ன செய்யும்? மிகுதியா இருக்கும். அப்ப இனி என்ன செய்யக்கூடாது? யாரு சண்டை பிடிக்க வந்தா சோதரன் அல்லேலூயா சாரிய நைட்டு இப்படி குத்தி வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது?
சண்டைக்கு போகக்கூடாது. சோத்திரம். என்ன செய்யக்கூடாது? போக பக்கத்துல இருக்கிற நீ சண்டை பிடிச்ச அவ செல்ல இவளு போறா பைபிள் எடுத்து வந்தா இல்லையா? சொல்லக்கூடாது. சோத்திரம். உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி வந்ததா இருக்கணும்? சோத்திரம். இல்லையா? தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளாக. சோத்திரம். இல்லையா? நான் அந்த காரியத்தை நான் என்ன செய்கிறேன்? விட்டு விடுகிறேன். சோத்திரம். இல்லையா? அவன் மீண்டும் நமக்கு வாசிக்கலாம். அவன் ரோமர் 5ஆம் அதிகாரம் அவன் 3 முதல் 5 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாம். உபத்திரவம் மேன்மையும் அதுக்கு வாசிக்க சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ரோமர் 5 3 முதல் 5 வரை. பொறுமை பரீட்சை ஒன்னோட வாசிங்க. உபத்திரவம் என்ன செய்யும்? பொறுமை. சோத்திரம். இல்லையா? உபத்திரம் என்ன செய்யும்? பொறுமை. அடிப்பட்டு பட்டு 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 வரும்போது இது இவ்வளவுக்கு தான் போகுங்கிற நல்ல ஆசாருக்கு தெரியும். நல்ல ஆசை. ஒரு ஆளு கம்பு நீட்டினாலும் கை நீட்டினாலும் எவ்வளவு தூரம் வரணும்? அவன் பெரிய ஆளவன் என்ன செய்யறான்? அவன்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம். சும்மா ஆளை மட்டும் முன்னாடி எடுத்து வச்சான். எப்படி? இல்லையா? சோத்திரம். உபத்திரம் என்ன செய்யும்? பொறுமை. பொறுமையா பொறுமையா நம்முடைய காரியங்களை செய்ய நாம் என்ன செய்யணும்? எனக்கு தீர்மானிக்க பரீட்சையதல். பொறுமை என்ன செய்யும்? பரீட்சையதல். நம்பிக்கைதல். பரீட்சை என்ன செய்யும்? நம்பிக்கை. எழுதிட்டு வந்து பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வந்து எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இத்தனை மார்க் கிடைக்கும். நான் 10ஆம் கிளாஸ் எனக்கு ஒரு தாத்தா இருந்தார். நீ பாஸ் ஆன காக்கா மறந்து வரும். அப்ப எனக்கு ஒரு ஆசை, என்ன பாஸ் ஆகும். நான் எக்ஸாம் எழுத போகிறேன். எனக்கு எல்லா கொஸ்டின் எழுதுனாங்க. எனக்கு எழுதுறது பிடிக்கும். எழுதுறது பிடிக்கவே அதனால எதுக்கு 45 மார்க். எப்படி? வீட்டில் வந்து 45 மார்க் எழுதி 40 பாஸ் 244 மார்க். பாஸ் 240. சில பிள்ளைகளை எப்படி எழுதிட்டு வந்து கரெக்டா சொல்லுவோம். எவ்வளவு கிடைக்கும்? இத்தனை மார்க். பரீட்சை என்ன செய்யும்? நம்பிக்கை தரும். எப்படிப்பட்ட நம்பிக்கை தரும்? சோத்திரம். நாங்க போவேனுங்கிற நம்பிக்கை, அந்த நித்தியத்துல போவேனுங்கிற நம்பிக்கை. எனக்கு அந்த 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 கிரீடம் கிடைக்கும், ஜீவ கிரீடம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. அடுத்தது உபத்திரவத்தில் நாம் என்ன செய்யும்? மேன்மை பாராட்ட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். இல்லையா? அப்போ நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது மட்டுமல்ல, அந்த நித்திய ராஜ்யத்தில் போகும்போது ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கும். ஒண்ணு கூட கடைசியாக இல்லையா? ஜீவ கிரீடம் கிடைச்சுன்னு சொல்லிட்டு எப்பவும் கிரீடத்தை எடுத்துட்டு நடக்க முடியும். தலையில வச்சுட்டு நடக்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? அவன் மூப்பர்கள் தங்களுடைய தலையில் இருக்கிற கிரீடத்தை இறக்கி கீழே வைத்து சேனைகளை கற்ற பரிசுத்த நீரை யோக்கியன், எங்களை நீர் இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு நீரை யோக்கியன் என்று தங்களுடைய தலையில் இருக்கிற கிரீடத்தை கீழாக வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள். உனக்கு கிரீடம் தலையில கிடைக்கும். எதுக்கு தெரியுமா? என்னை இங்க கொண்டு வந்தது உன்னுடைய கிருபையப்பா. சோதரம். அத தினத்தோறும் சொன்னதுக்கு தான் உனக்கு தலையில கிரீடம். அல்லாம நீ ராஜா
அங்க ராஜாவா வருது இல்ல, அவரை இன்னும் மகிமைப்படுத்தும்படியாக தான் அந்த கிரீடம். நம்முடைய கண்களை அடைக்கலாமா? கண்களை அடைக்கும், கண்களை அடைக்கும். ஓ ராம ஹஸ்ஸ ஹர்ஷஸ்ததாஜனா உடம் ஜடம் பராதகம் சந்தவனமதகஸ்தனகஜனம் அர்த்தகலம் பதகத்திரேதகஸ்தனாதகம் சம்பவாதகம் சந்தகிரி ஓ ஜபகத்திரகடதிகத்திராஜனம். ஒரு விளக்கு எரிய வேண்டும் என்றால், கண்களை அடைக்கலாம், ஒரு விளக்கு எரிய வேண்டும் என்றால் அதற்கு எண்ணெய். பழைய ஏற்பாட்டில் இவ்விடமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இடித்து புளிந்தெடுக்கப்பட்ட ஒலிவ எண்ணெய். தேவாலயத்திலே உள்ள விளக்கு என்ன செய்யணும்? அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. உன்னை சோதனையின் வழியாக இடித்து புளிந்து கொண்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே வரப்போகிற அந்த நித்திய ராஜ்யத்திலே நீ விளக்காக எழுப்பி பிரகாசிக்கப்படு. உன்னுடைய அந்த அவன் விளக்கினுடைய அந்த எண்ணெய் உறைவராமல் இருக்கும்படியாக தினத்தோட உன்னை நெக்கி 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 புழிந்து அதிலிருந்து எண்ணெய் எடுத்துக் கொண்டிருக்கிறார். நீ வாழும்படியா. இந்த வாழ்க்கையிலே பல சோதனைகள் வருவதனுடைய காரணம் நீ அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா. என்ன கேட்கிற தேவனுடைய ஜனமே, இந்த சபைக்கு ஒருவேளை பலவிதமான சோதனைகள் வந்திருக்கலாம், வேதனைகள் வந்திருக்கலாம். அதனுடைய நோக்கம் சபை இன்னும் எழுதி பிரகாசிக்க வேண்டும். உன்னுடைய குடும்ப ஜீவிதத்தில் பிரச்சனை வந்திருக்கலாம். எதற்கு? நீ தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து போராடும்படியாக உன்னை நெக்கி நெக்கி இன்னும் புளிய வேண்டும் என்று என்னிடத்தில் இருக்கிற அந்த எண்ணெயினுடைய அவன் எவ்வளவு இருக்கிறதப்பா, அதை புளிஞ்செடுக்கப்பா. நான் இன்னும் எரிய வேண்டும், நான் இன்னும் உமக்காக போராட வேண்டும். அதற்காக எனக்கு அந்த எண்ணெய் தேவையப்பா. சோதனையை சகித்து 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 அந்த எண்ணெயை பெற்று எதற்காக? நீ எரியும்படியா, அவருக்காக எரியும்படியா, அவருக்காக ஓடும்படியா அந்த நித்திய ராஜ்யத்திலே சென்று ஆமே ஜீவ கிரீடத்தை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். என்ன கேட்கிற தேவனுடைய ஜனமே, இந்த 12வது நாள் பகலும் இரவும் நித்திய ஜீவனை குறித்துள்ள வசனம் இந்த இடத்தில் முழங்கிக் கொண்டிருந்தது. இந்த ராத்திரி வேளையிலே அப்பா, இதுவரை நான் இப்படிப்பட்ட நித்திய ஜீவன் போக வேண்டும் என்றால் இவ்வளவு சோதனையை சகிக்க வேண்டும் என்கிற காரியம் எனக்கு தெரியாதப்பா. இந்த ராத்திரி வேளையில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் இந்த சோதனையை சகிக்கிறதுனால அந்த நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் அறிந்தேன். இன்று முதல் நான் அதற்காக போராடுவேன். எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தில் தீர்மானம் எடுக்கக்கூடிய நம்முடைய முழங்கால்கள் யாரும் முழங்கால் வளர்க்கலாம். ஒன்றும் முழங்கால இல்லை, எழுப்பினது. முழங்கால நிற்க முடியாதவங்க எழுப்பினது. முழங்கால நிற்க முடியுங்கிறவங்க எல்லாம் முழங்கால சொல்லலாமா? நான் இந்த நித்திய ராஜ்யத்தை பெற்று முழங்கால நிற்க முடியாதவங்க எழுது பிரச்சனை. சுத்த சகோதரர்கள் எழுதி நிற்கிறாங்க, சகோதரிகள் எழுதி நிற்கிறாங்க, ஒரு பிரச்சனை. நாம இந்த காரியங்கள் எல்லாம் முதல்ல கீழ்படி ஒன்று இடத்துல இல்லை முழங்கால் கண்களை சொல்லுங்க. எனக்கு சோதனை, நீங்க அந்த வீட்டுல போகும்போதும் உனக்கு ஒருவேளை சோதனை இருக்கு. ஆனா அந்த சோதனை உன்னை வழி தப்புவதற்காக உன்னை வளர்த்தும்படியாக உன் அந்த நித்திய ராஜ்யத்தை நீ அவகாசம்
பண்ணும்படியாக, அதை நீ பெற்றுக் கொள்ளும்படியாக அந்த சோதனை உனக்கு ஒரு மைலேஜ், ஒரு எண்ணெயா சொல்லுங்க. அப்பா, இன்னும் சோதனை தாண்டிப்பா, நான் அந்த ராஜ்யத்துக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு போறது இதுதான் வழி, இன்னும் சோதனைக்கு நாங்கப்பா, நான் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிறதுடைய வழி இதுதான், எனக்கு இன்னும் சோதனை தாண்டணும். ஆனா அந்த சோதனை தரும்போது அதை தாங்கக்கூடிய பலன் சோதனைக்கு அவன் சோதனைக்கு போக்கு, அதனுடைய சோதனையை சகிக்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு ஒரு நீக்கு போக்கு சேர்த்து சொல்கிறார். அவரிடத்தில் கேட்கிறார், உனக்கு சோதனை, இன்னும் உனக்கு வேதனை, இன்னும் அரசின்படியாக உனக்கு இருக்க உலகத்தில் உன்னுடைய தேவையான சகலத்தை அவர் நிறைவேற்றி சோதனையில் சகித்து நிற்பாய். உனக்குடைய தேவையான சகலம் ஒன்று கூட அவர் உனக்கு நோ சொல்லவர். உன்னுடைய சகல தேவைகளை அவர் நிவர்த்திப்பார். யாருக்கு என்ன தெரியுமா? என்னுடைய மகன் சோதனையை சகித்தார். அவள் பாக்கியவாளாய் இருக்க வேண்டும். அவளுக்கு தேவையான சகலத்தை நான் செய்ய வேண்டும் என்று முன்னின்று சகலத்தையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் இந்த சோதனை, சகல சோதனை நீ சகிக்க, நீ பாக்கியவான். பலம் பிரபகத்தினம் பிரபகே ரகசாதகௌஷேதகலோமகம் அகரதியாத ரச்சி ரகத்தி ரகோ ரகௌ ஷாக்கலாஸ்யா ரூபமவக ஷகோலாதிகஸ் ஆவ் ரெகே ஷேஷேலெகோ மேகோ ஷேரகோ தியா தியஷேரகோ യേശുവിൻ അധികാരമുള്ള നാമത്തിൽ, യേശുവിൻ അധികാരമുള്ള നാമത്തിനാലേ ഞാട്ടിൻ കല്യാണ മകൾ നിനക്ക് തന്റെ കാന്തയാകും വിശുദ്ധ സഭ. കുഞ്ഞാട്ടിൻ കല്യാണ മകൾ നിനക്ക് തന്റെ കാന്തയാകും വിശുദ്ധ സഭ. சத்திய வேதாசத்துக்காக சோதரப்பா
எங்களை பலப்படுத்தினார், எங்களை சுத்திகரித்து எங்களை வழிநடத்தின உடைய வேத வஸ்திரத்துக்காக சோதனம் சபாவுடைய ஆசிரியர் 1000 ஜனங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும். உங்களை ஆசிரியர் அறிவிக்கணும். ஊழியத்தை இன்னும் மேலே ஆசிரியர் அறிவிப்பதற்காக சோதனம் அதற்கு விசுவாசம் உங்களுக்கு ஆட்சிக்கணும். ஒவ்வொரு விடுதலை சுகம் பலன் பெற்று இந்த சத்திய வஸ்திரத்தின்படி பெற்றுக்கொண்டு ஒரு ஆத்மாக்களை விசுவத்தில் கொண்டு வர இவரை எடுத்து வந்த வேண்டும் பயன்படுத்தப்பட கிருபைக்காக வழிநடத்தி நல்ல திரைக்குழு காரியத்தை வாங்கிச்சு இதாக கிருபை வழிநடத்தி பேசி பிரச்சனைக்கிறோம். ஆத்மாவை சோதனை ஆத்மாவை சோதனை இதாடாக சுதாவினை சமாதானம் அதற்கு ஊழியரோடு சபையோடு மக்களோடு என்று சதாபலம் இருக்கிறாங்க. அல்லேலூயா.